வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visittemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் இந்த visittemples.comோட ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல மிகவும் பெருமை கொள்கிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் அண்மை காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான வைணவ திருத்தலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் எருமபாளையம் என்னும் ஊரில் கட்டப்பட்டிருக்கிற ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபம் திருக்கோயில்னும் அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் தான் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியாக இருக்கார். இந்த திருக்கோயிலானது சேலம் மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கிற மிகவும் பெரிய திருக்கோயிலில் ஒன்றா கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலை சுற்றி அற்புதமான உயர்ந்த மலைகளையும் காண முடியும். இந்த திருக்கோயிலானது ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்மில் கட்டியிருக்கிறதுனால பக்தர்கள் சுமார் 25லேருந்து 30 படிக்கட்டுகள் ஏறி தான் சாங்டம் சாங்டோரத்தை அடைய வேண்டியிருக்கு. இந்த திருக்கோயிலோட சாங்டம் சாங்டோரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ராமானுஜரோட ஐடில் பார்க்க முடியும். அவர் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். 10 நாள் சித்திரை பண்டிகை இந்த திருக்கோயிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. அப்போது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நிறைய பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து ராமானுஜரை வழிபடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த திருக்கோயிலானது ஒரு பெரிய கேம்பஸில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலோட மேனேஜ்மெண்ட் அந்த கேம்பஸை அற்புதமாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற ஒரு கோயிலை பற்றின வீடியோவும் உங்களை அடிக்கடி வந்தடையும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.